ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தேர்தலுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அடுத்தடுத்து நடக்கும் பல நிகழ்வுகள் எனக்கு மனவேதனையை உண்டாக்கியது. நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள், அதாவது எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகத்தான் இருக்கிறது. பொன்மனச்செம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு பலகீனமாகிவிட்டதே என்ற அந்த கவலை என்னை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, லட்சோப லட்ச தொண்டர்களுக்கும் இருப்பதை நான் உணர்கிறேன். அதாவது கட்சி பலகீனப்பட்டு கொண்டே போகிறது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கட்சியிலே இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு, முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் இடையே இருக்கிற அந்த ஈகோ கட்சியினுடைய வளர்ச்சியை, அதாவது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தடுத்து வருகிறது என்பதை நான் உணராமல் இல்லை. கட்சி பலப்படுத்தப்பட வேண்டும், கட்சி வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தாலொழிய இந்த கட்சியை அரசியலிலே காப்பாற்றுவது மிகவும் கஷ்டமாக போய்விடும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதைப் போல, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கமும் ஆட்சியும் இருக்கும் என்று சூளுரைத்ததை கழகத்துடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் உணர்ந்திருந்தால் இந்த நிலைமை அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்காது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு குறையாக காண்பது என்னவென்று சொன்னால், அதாவது லேக் ஆஃப் கலெக்டிவ் டெசிஷன், லேக் ஆஃப் ஹெல்த்தி டிஸ்கஷன். அதாவது தலைவர்கள் ஒன்றுபட்டு உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு முடிவை எடுத்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதை ஏன் செய்ய தவறிவிட்டார்கள் என்றுதான் என்னை போன்றவர்கள் எண்ணி வேதனைப்படுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றி வந்தார்கள் என்பதை அனைத்து இப்பொழுது இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு பொன்மனச்செம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்து அழகு பார்த்தார்கள். 22 என்றில் இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்தவர். எனவே இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நான் வேதனையோடு, கனத்த இதயத்தோடு பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால்
நான் முதலிலே அந்த இரண்டு மாபெரும் ஆளுமைமிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இனியும் என்னுடைய விலகலுக்கு பிறகாவது இந்த இயக்கத்தை கட்டிக்காக்க வேண்டும். காரணம், இந்த இயக்கம் நிச்சயமாக தமிழக அரசியலிலே நிலையாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. இந்த இயக்கம் இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்கு மிக மிக முக்கியம் என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் எனது இந்த விலகலுக்கு பிறகாவது கட்சியிலே இருக்கிற முக்கிய பொறுப்பிலே இருக்கிற பொதுச் செயலாளர் அவர்கள், மற்ற தலைமை கழக நிர்வாகிகள், தலைமை கழக செயலாளர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் இனிமேலாவது தங்களுக்கு இருக்கிற அந்த ஈகோவை மறந்து தாங்கள் செய்ய தவறிய அந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், வளர்க்க வேண்டும் என்றுதான் இந்த நிலையில் கூட நான் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இது நடக்க வேண்டும், இது நல்லதாக இருக்கும், இது கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மக்களும் மிக கவலையாக இருக்கிறார்கள். பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் மக்கள் இயக்கமாக துவக்கப்பட்ட இந்த கட்சி மக்களிடமிருந்து விலகுகிறதோ என்ற அந்த ஒரு அச்சம், ஐயப்பாடு மக்களிடம் இருக்கிறதையும் நான் உணர்கிறேன். தொண்டர்கள் அதாவது தாயற்ற பிள்ளையாக இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகள் இதை உணர்ந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக அவர்களுக்கு வைக்க விரும்புகிறேன்.